துணிவு வந்து விட்டதா? அமெரிக்காவிற்கும் ஜெர்மனிக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன். என்னுடன் மோதி பார்க்க. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில நாட்களாகவே திருப்பரங்குன்றத்தில் இந்த இந்து முன்னணி, இந்த அல்லற சில்லற சில்மிஷ பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு சில பிரச்சனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். திருப்பரங்குன்றம் என்பது 6 படை வீடுகளில் ஒன்று, மிக முக்கியமான திருத்தலம். அதில் எப்படியாவது இந்து முஸ்லிம் ஒற்றுமையை குலைத்து விட வேண்டும் என்று பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்து முன்னணி. இவர்களெல்லாம் அங்கே ஒரு தர்கா இருக்கு. அது பிரச்சனை இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இவர்களுக்கு தான். இந்து முன்னணி 2 நாட்களுக்கு முன்பு ராஜா போய் அங்கே மலையில் ஏறி விசிட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நாக்கப்புடிங்கிற மாதிரி 2 கேள்வியை கேட்போம் அவங்களுக்கு, நம்ம இந்து முன்னணி, குறிப்பாக ராஜாவுக்கு. இதில் இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அதில் ஏறி தர்காவுக்கு மேலே இவங்க தீபம் ஏற்றணுமா. 2வது, தர்காவில் பிரியாணி மட்டன் இதெல்லாம் போட்டு விருந்து போடுறாங்க. அதாவது தர்காவில் யார் வந்தாலும் சாப்பிட்டு போகலாம். அங்கே கிடா உரிக்கிறாங்க, பிரியாணி போடுறாங்கன்னா திருப்பரங்குன்றத்தை சுற்றியுள்ள பெரும்பாலும் நம்ம ஏழை இந்துக்கள் தான் போகிறாங்க. அங்கே தர்காவில் போய் கும்பிட்டு அங்கே அவங்கள்ட்ட ஆசி பெற்றுட்டு அங்கே சாப்பிட்டு வர்றாங்க. அதற்கும் திருப்பரங்குன்ற மலைக்கும் சம்பந்தமே இல்லை. முருகப்பெருமான் இந்த பக்கம் இருக்காரு, தர்கா அந்த பக்கம் இருக்கு. பீம்பு பண்றாங்க பாருங்க. எப்படியாவது மதுரைக்குள்ள இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்தி விடலாம் என்பதற்காக இவர்கள் செய்கிற நாடகம். பிரியாணி போடுறாங்க, கிடா வெட்டுறாங்க. ஏண்டா கேவலமானவங்களா? முருகனே வேடுவர் குலத்தில் தானடா வள்ளிய கல்யாணம் பண்ணாரு. நீ வள்ளி திருமண நாடகம் பார்த்திருக்கியா இல்லையா? அங்கே வரும்போது அங்கே அவர்களுடைய தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது திணைப்புணம் காத்தல், திணையை உணவாக்கி கொள்வது, அதோடு வேட்டையாடி கிடக்கின்ற மான், மறை உள்ளிட்ட உயிரினங்களை வேட்டையாடி அதில் சுட்டு சாப்பிட்றது, திணையை உணவாக்கி கொள்ளுதல், இதுதான் அவர்களுடைய உணவு. அதை சாப்பிட்டு கொண்டிருந்த, அதை உணவாக கொண்டிருந்த வேடுவர் குலப்பெண் வள்ளியைத்தான் கரம் பிடிக்கிறார் முருகன். அப்போ அவரும் சாப்பிட்டுருப்பார்ல, அவரும் தின்றுப்பார்ல. பல வருடங்களுக்கு முன் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாம் எப்படி முருகனை வழிபட்டோம் என்றால், சூட்டான்னு இந்த நம்ம கோயில்களில், குலதெய்வ கோயில்களில் வழிபாடு செய்வாங்க. ஆடு, கோழி இவற்றினுடைய ஈரல், சுவரட்டி, இந்த மாதிரி இதையெல்லாம் எடுத்து சுட்டு படைப்பார். அதற்கு பேர் சூட்டான்கிறது. கடந்த பழைய காலத்தில் மனிதன் படித்தான் சாப்பிட்டான். அப்படி படைக்கிறது, அதையும் முருகனுக்கு படைத்திருக்கிறார்கள், கொற்றவைக்கு படைத்திருக்கிறார்கள், காளிக்கு படைத்திருக்கிறார்கள், முருகனுக்கும் படைத்திருக்கிறார்கள். அதே போல இதைவிட பெரிய விஷயம், கண்ணப்ப நாயனார் சுட்ட கரியை வாயிலே அடக்கி, சுட்ட கரியை கொண்டு போய்த்தானே சிவபெருமானுக்கு படைச்சாரு. அதுக்காக கண்ணப்ப நாயனாரை நீ உடனே தூக்கி எறிஞ்சிருவியா? அவருக்கு ஒரு தனி புராணமே இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிருவீங்களாப்பா? ஆக இவர்கள் செய்வதெல்லாம் கட்சிக்காக, அரசியலுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க. இதை விட முக்கியமான ஒரு கேள்வி, நாக்க புடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. தென் மாவட்ட கிராமங்களில், குறிப்பாக மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இந்த பக்கம் தூத்துக்குடி, நெல்லை, அது வரைக்கும் கடைக்கோடி வரைக்கும் வள்ளி திருமணம் நாடகம் என்பது பிரசித்தி பெற்றது. இன்று வரை வள்ளி திருமணம் நாடகம் ஒவ்வொரு கிராமத்திலும் நடத்தப்படுகிறது. வள்ளி திருமணம், அரிச்சந்திரமயான காண்டம், இந்த நாடகம், பல நாடகங்கள் இருந்தது. இப்பொழுது குறிப்பாக வள்ளி திருமணம் நாடகம் தான் நடத்தப்படுகிறது. இந்த வள்ளி திருமணம் நாடகத்தில் முருகனாக வேடம் போட்டு நடிப்பதிலே மிக தேர்ச்சி பெற்றவர், சிறந்த ஒரு ராஜபார்ட் யாருன்னா அண்ணன் ராஜா முகமது. இந்த வாரியார் ஒரு 16 வயசுல நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு சிசியனுக்கு எனக்கு சண்டை. கந்தபுரம் ஒரு இஸ்லாமியா, கொஞ்சம் தடியா இருப்பாரு, பாருங்க. வாய்ப்பு கிடைத்தால் அவருடைய நாடகத்தை பாருங்க. அவருடைய பாடல், அந்த குரலுக்காகவே கிராமத்தவர்கள் நம்ம ராஜா முகமதை கூட்டிகிட்டு வரணும்ப்பா, ராஜா முகமதை கூட்டிகிட்டு வாங்க, இந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படிம்பாங்க.
ராஜா முகமது பாடணும் கேட்கணும்ப்பா அப்படிம்பாங்க. அவரோடு அவ்வளவு அருமையான குரல், கூட பாடுகின்ற நடிக்கின்ற வள்ளி இவங்களே அசந்துருவாங்க. நாரதர்லேருந்து எல்லாருமே ராஜா முகமது என்றால் ஒரு பெரிய மரியாதை. அவரும் முருகனாக நெற்றியில் பட்டை பூசி பொட்டு வச்சு வேல் எடுத்துக்கிட்டு வந்து அவர் பாடுறாரு. பல்வேறு புராணங்களும் அவருக்கு தெரியும். எல்லா புராணத்தையும் படித்தா தான் அவர் ராஜபாட்டாவே அங்கே நடிக்க முடியும். ஆக அண்ணன் ராஜா முகமது முருகனாக வேடம் போட்டு நடிக்கிறாரு. இந்த எச் ராஜாவுக்கு திராணி இருந்தால், சூடு சொரணை இருந்தால், உனக்கு ஏதாவது ஆம்பளைங்கிற அறிகுறி ஏதாவது இருந்தால், நீ உண்மையிலே ஆண்மையுள்ள ஆணாக இருந்தால், ராஜா முகமது அண்ணன் நடிக்கின்ற, முருகனாக வேடமேற்று நடிக்கின்ற கிராமத்துக்கு போய் நான் நடிக்க விட மாட்டேன், ராஜா முகமது ஒரு முஸ்லீம், அவன் எப்படி முருகனாக வேடம் போட்டு நடிக்கலாம், மோடியினுடைய ஆட்சி நடக்கின்ற அந்த காலத்தில், பாரதிய ஜனதா கட்சி சங்கிகளுடைய ஆட்சி நடக்கின்ற இந்த காலத்தில், இந்த நேரத்தில் நாங்கள் இதையெல்லாம் தட்டி கேட்கலைன்னா எப்போ தட்டி கேட்க முடியும்? ஆகவே ராஜா முகமது முருகனாக வேடமேற்று நடிக்கக்கூடாதுன்னு கிராமத்தில் சொல்லிப்பாரு. நீ முழுசா திரும்பி வர்றியா பார்ப்போம். சட்டகிட்ட எல்லாம் கிழிச்சு உன்னைய ஒரு வழி பண்ணி உயிரோட வர்றதே பெரிய காரியம். உனக்கு தில் இருந்தா நீ உண்மையிலே பெரிய புடுங்கி, இந்து முன்னணி புடுங்கி, இந்து சங்கிகளுக்கு வீரம் இருக்கிறதா இருந்தா நீ சங்கிகள் கூட்டமாக கூட போ, நீ ஒருத்தன் கூட தேவையில்லை. இன்னும் உன்னால கையில் கிடைச்ச ஆளுங்க இந்த அர்ஜுன் சம்பத்து இந்த மாதிரி பயல்களை கூட்டிகிட்டு போய் எந்த ஒரு கிராமத்தில் ராஜா முகமது அவர்கள் முருகனாக வேடமேற்று நடிக்கின்ற கிராமத்தில் போய் தகராறு பண்ணிட்டு நீ முழுசோட வெளியே வந்துருங்கடா பாப்பா. கிராமத்தவர்கள் உன்னை அடிச்சு நச்சு சட்டையை கிழிச்சு அனுப்புவானுங்க. எங்கேடா வந்து என்னடா பேசுற அப்படின்னு சொல்லி. கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு இருக்காங்க. ராஜா முகமதுலேருந்து எத்தனையோ இஸ்லாமிய கலைஞர்கள் இருக்கிறாங்க, பாடுறாங்க, நடிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு முடியலைன்னா தர்காவில் போய் பள்ளிவாசலில் போய் மந்திரிச்சுக்கிட்டு வர்றாங்க, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர்றாங்க, நேர்த்திக்கடன் வைக்கிறார்கள். பல்வேறு தர்காக்களுக்கு, நாகூர் தர்காவுக்கு நேர்த்திக்கடன் வைத்து நேர்ச்சை செலுத்துகிறார்கள் இந்துக்கள். இஸ்லாமியர்களும் பல்வேறு கோயில்களுக்கு தான தர்மங்களை செய்கிறார்கள், அவங்களும் மரியாதை செய்கிறார்கள். இன்று வரை காரைக்குடிக்கு அருகிலே இருக்கிற திருப்பத்தூர் டவுனில் முத்துமாரியம்மன், அதாவது பூமாயம்மன் கோயில் திருவிழா அது நடக்கும், பூத்தட்டு நடக்கும், ரொம்ப விசேஷமாக நடக்கும். அந்த பூத்தட்டுக்கு முதல் மரியாதை அந்த ஊர் இஸ்லாமியர்களுக்கு. அவங்க பேரே வந்து அப்துல் ரஹ்மான் அம்பலம்னு தான் வரும். திருப்பத்தூருக்கு அம்பலப்பட்டம் பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள். திருப்பத்தூரில் அம்பலப்பட்டம் முதல் மரியாதை எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு தான். இஸ்லாமியர்கள் தட்டுகளில் பழங்கள், பூக்கள், நிறைய சீர்வரிசை எடுத்துக்கொண்டு வருவாங்க. பூமாயி அம்மனுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பிறகுதான் அதிலிருந்து தான் அலங்காரமே ஆரம்பிப்பாங்க. அம்மனுக்கு அலங்காரம், பூமாயி அம்மனுக்கு அலங்காரம் ஆரம்பிக்கிறதே இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு பிறகுதான்டா. உனக்கு தெரியும்ல, நீ தான் காரைக்குடி தானே, உனக்கு தெரியாது இதெல்லாம்? என் தடுத்து பார்வை போய் அங்கே போய் தடுத்து பார்வை பூமாயி அம்மன் கோயிலில் போய் நான் அனுமதிக்க மாட்டேன், இந்த மாதிரி இந்துக்களுடைய கோயிலில் இஸ்லாமியர்களுடைய சீர்வரிசையை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிப்பாரு. அங்கேயும் உன்னை விட மாட்டாங்க, உசுரோட விட மாட்டாங்க, முழுசாக விட மாட்டாங்க. அடிச்சு நச்சு சட்டையை கிழிச்சு தான் விடுவாங்க. இதெல்லாம் இருக்குதுங்க பக்கத்தில். இந்த ஆளுக்கு தெரியுங்க, எல்லாம் தெரியும். இப்படி விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து இஸ்லாமியர்களும் தமிழர்களும் பிரிக்க முடியாத அளவு, அவர்களும் தமிழர்கள் தான், நாம் இனத்தால் தமிழர்கள், மதத்தால் இஸ்லாமியர்கள், பிரிக்க முடியாமல் பல்வேறு ஊர்களில் இருக்கிறாங்க. பனங்குடியில் தர்கா அந்த பள்ளிவாசல் திறக்கிறதுக்கு ஊரில் கிராமத்தில் இருந்து சீர்வரிசை கொண்டு போய் அவங்களுக்கு வரவேற்று பிரியாணி எல்லாம் போட்டு விருந்துண்டு அப்படித்தான் பள்ளிவாசல் திறந்தாங்க. பிரிக்க முடியாத அளவில் இருக்குது. அங்கே எல்லாம் போய் உன்னுடைய வீரத்தை காட்டு, உன்னுடைய வாய்ச்சவடாலை காட்டு. எங்கே பிரச்சனை இல்லையோ, தப்பிச்சு வரலாமோ அடி வாங்காமல், அங்கே போய் பண்ணிடுறது திருப்பரங்குன்றம். ஏன்னா அது டவுனில், மதுரை டவுன் இவனு கேட்க மாட்டான். முடிஞ்சால் திருப்பத்தூரில் பண்ணுது, முடிந்தால் ராஜா முகமது வள்ளிமு திருமண நாடகம் நடத்தக்கூடாது,
நடிக்கக்கூடாது, முருகனா நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடு பார்க்கலாம். அதன் பிறகு உனக்கு என்ன நடக்குது, உன் கட்சிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.